has actually Right. made a mistake, this is a Right. very important tool to punish, like immediately, and it can put pressure on agencies to take immediate actions. So in that way, it's a good thing. I have started from nothing, absolutely nothing. It's not even zero, it's like minus, because I was doing something else. There was a momentum to become an engineer, and suddenly I discover this thing that I really like. And I start doing it. But at the same time, as a kid, I also had many dreams, like common dreams. I'll buy my own house and I'll buy this car, it's a luxury car. I don't think about future that much, and that is one thing which I've developed lately and is helping me a lot. It might sound very cliche, but if you take care of today, tomorrow we will take care of. வணக்கம் மக்களே, வெல்கம் டு மித்ராவின் பார்வை. நான் உங்கள் மித்ரா ஃப்ரம் ஸ்வீடன். ஸோ இன்னைக்கு திரும்பி மறுபடியும் ஒரு 3-4 வீக்ஸ் கழிச்சு நம்ம வந்து சுஷாந்த் டைரியை படிக்க ஆரம்பிக்கிறோம். நடுவில் ஒரு சின்ன பிரேக் ட்ராவலில் இருந்ததுனால, ஸோ அனைவருக்கும் வந்து வருத்தங்களை தெரிவிச்சுக்கிறோம். ஸோ இனிமேல் வந்து கண்டினியூஸாக இன்னும் நிறைய பேஜஸ் படிக்கிறதுக்கு பிளான் பண்ணியிருக்கோம் நானும் விஜய்ஜியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் எல்லா திங்கட்கிழமையும் வந்து நாங்கள் படிக்கிறதா பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இது எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். அண்ட் இதுக்கு நம்ம இங்கே யார் வந்து ஓகே ரைட், இப்போ வந்து நம்ம படிக்க போகிறது வந்து எஸ்எஸ்ஆர் டிஜிட்டல் டிரைவ்ஸ் பார்ட் 77. இன்னைக்கு டாபிக் வந்து ஆந்திர பிரதேஷ் கவர்மெண்ட், அதை பற்றியும் ப்ளஸ் அமராவதி ஸ்கேம்ஸ் பற்றியும் வந்து சுஷாந்த் அவரோட டைரியில் எழுதியிருக்காரு. ஸோ இதை படிக்கிறதுக்கு முன்னாடி, அதாவது இதை வந்து ஆங்கிலத்தில் விஜய் படிக்கிறாரு, அதை தமிழில் நாங்கள் 2 பேருமே டிரான்ஸ்லேட் பண்ணுறோம். ஸோ இதை படிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு டிஸ்க்ளைமர் தமிழில் நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் விஜய்ஜி ஜாயின் பண்ணும்போது அவர் ஆங்கிலத்தில் டிஸ்க்ளைமர் சொல்லிடுவார். ஸோ இந்த பக்கங்கள், அதாவது இந்த டிஜிட்டல் டிரைவ்ஸ், இது எல்லாமே வந்து திருமதி DeeptiRPinniti அவர்களால், அதாவது தீப்திஜி அவர்களால் வந்து இதை வந்து டீகோட் பண்ணி அவங்களோட ட்விட்டர் பேஜில் அவங்க வெளியிட்டிருக்காங்க. அவங்களோட பெர்மிஷனோட நம்ம வந்து இதை ஆங்கிலத்தில் படிக்கிறதும் ப்ளஸ் தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணுறதும் பண்ணிட்டு இருக்கோம். இதில் வந்து நாங்கள் எதுவுமே எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணலை. அதில் என்ன இருக்கோ அதை அப்படியே நம்ம வந்து படிக்கிறோம் அண்ட் டிரான்ஸ்லேட் பண்ணுறோம். ஸோ வித்தவுட் வேஸ்டிங் டைம் நான் வந்து இப்போ விஜய்ஜியை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். வணக்கம் விஜய்ஜி. தேங்க்யூ. வணக்கம், வந்தனம், நமஸ்தே, ஜெய் Thank you ஹிந்த், so ஜெய் much. பாரத், ஜெய் Jai Hind, Jai சுஷாந்த், Bharat, Jai Sushant. Thank you so much ஜெய் for joining. ஜெகநாத், Jai and ஜெய் Jagannath. சாய்ராம். Yes, thank you மித்ராஜி. Hi Balaji, வணக்கம். Thank you so much for joining. And இனிமே வரவங்க எல்லாருக்குமே வணக்கம். இப்போ டிரைவ் ஸ்டார்ட் பண்ணா அது வந்து யாருமே நான் நடுவில் வந்து கமெண்ட்ஸ் படிக்க முடியாது. ஐ ஜஸ்ட் பாப் அப் த கமெண்ட்ஸ். ஃபைனலாக வந்து ஏதாவது கேள்விகள் இருந்தால் நம்ம வந்து விஜய்ஜியும் இல்லை நானும் வந்து ஆன்சர் பண்ணுறோம். அதுக்கப்புறம் வந்து அதாவது நெக்ஸ்ட் ஃப்ரைடே தீப்திஜி வருவாங்க. தீப்தி கிட்ட பேசியிருக்கேன். கௌதம், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங். நல்லா இருக்கேன். ஹவ் ஆர் யூ? வி ஆல் ஆர் ஃபைன். நீ நல்லா இருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ விஜய்ஜி, நீங்கள் வந்து ஆங்கிலத்தில் வந்து நீங்கள் டிஸ்க்ளைமர் சொல்லிட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க. எஸ், தேங்க்யூ மித்ராஜி. ஒன்ஸ் அகேன் நீங்கள் மறுபடியும் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு சின்ன பிரேக் வந்துருச்சு. ஒரு 3 வீக்ஸ், நியர்லி 3 வீக்ஸ் கரெக்டாக நினைக்கிறேன். கொஞ்சம் ட்ராவல் பண்ணிட்டு இருந்ததுனால சுஷாந்த் டைரியும் படிக்க முடியல, ப்ளஸ் நியூஸ் அப்டேட்ஸ் எதுவுமே கொடுக்க முடியல. பட் ஃப்ரம் நவ் ஆன்வர்ட்ஸ் வி ஆர் பேக் ஆன்லைன் சொல்லலாம். ஸோ எவ்ரி வீக் நாங்கள் டிசைட் பண்ணிக்கோம், கண்டிப்பாக சுஷாந்த் டைரியோட கண்டிப்பாக வருவோம். ப்ளஸ் அஃப்கோர்ஸ் இன்னும் எக்கச்சக்கமான அப்டேட்ஸ் கொடுக்கணும். நாங்களே இன்னும் அப்டேட் ஆகலை எக்கச்சக்கமான நியூஸில். எங்களுக்கே வந்து ரொம்ப இது டச் விட்டு போச்சு மாதிரி இருக்குது எனக்கு. ஸோ எங்களுக்கு 2 பேருக்குமே. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த வாரம் அப்டேட்ஸ்லாம் கேதர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வீக்லேருந்து நாங்கள் கொடுக்க ஆரம்பிப்போம். வந்தவர் எல்லாருக்குமே வந்து வணக்கம் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங். அண்ட் மித்ராஜி சொன்ன மாதிரி எஸ்எஸ்ஆர் டைரி ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நான் இங்கிலீஷில் நான் படிப்பேன் அண்ட் மித்ராஜி வந்து அதை டிரான்ஸ்லேட் பண்ணுவாங்க தமிழில். நானும் லேட்டர் பார்ட்டில் லாஸ்ட் ஒரு ஃபியூ ஸ்லைட்ஸ் நான் தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணுவேன். ஸோ வித்தவுட் எனி ஃபர்தர் டியூ நான் வந்து டிஸ்க்ளைமர் இங்கிலீஷில் சொல்கிறேன். நீங்கள் தமிழில் சொல்லிட்டீங்கன்னு நினைக்கிறேன் மித்ராஜி. எஸ், மித்ராஜி சொல்லிட்டீங்க. ஸோ yes, all the slides what we are reading are taken from Deeptiji's Twitter handle page, and from her full consent only we are doing this. That is, I am reading in English, Mitraji is translating them in Tamil, and at later stage I'll be also translating some of the pages in Tamil. So with her full consent only we are doing this. None of the information what you see or what we are reading or what you are hearing is taken from her page only, and we are not manipulating any information, and it's just all the names whatever you are here is coming from Deeptiji's pages, Twitter handle pages only. So yes, without any further ado, just jump
jump into the pages. And as you see, this is part 77, right? Yeah, it's part 77. We are still talking about the scams which are happening down south in Andhra Pradesh, and the political parties run by Jagan Mohan Reddy, TDP, YRCP, and also the Srinivasan IPL Chennai Super Kings chairman Srinivasan. He is also being taken. I mean, like, we are talking about what are the scams he did and how he was involved with Jagan Mohan Reddy and Andhra government, and how IPL is also a big scam going. It's a big scam, which is being done for quite a long time. So yes, we are still continuing with the same topic, and I think this is not I think, but this is the last. This is the last part of this chapter, probably. I think so. I haven't read the further slides from here, but let's dig into that one, and let's finish this chapter regarding this Amravati high tech city project, and a little bit of Andhra politics and all, as the title itself says. So the page number is, let me just, yeah, the page number is 184, and of course the remaining rest of the information Mitraji has given. So let's jump into the page. There have been so many scams in Andhra Pradesh that have happened, and Jagan too has had his name pop out in these scams. All these can come out with one strike through this case. I will make sure that if I find time, I will dig a little deeper into the other aspects too. But on the general, look, it's not at all needed to be digging into the deeper aspects, because this one incident is more than enough to pull all those matters out and expose everything out in the open. As a fact, when compared to other state to states like Andhra, it's this shuffle that always keeps happening between YSRCP and TDP, and it's the same set of people who once will be in power, once in the opposition. So it should not be that difficult a nut to crack. Just the start has to be made, and everything else will fall in place. If the biodata of the people who are public figures is taken and worked upon, all the connections will become quite obvious. Though I had no such connections to these places whatsoever, but since I have started my work for the sake of humanity and to take this matter to conclusion, some untold stories have to be told, some unnarrated incidents have to be narrated, and some unvisited places have to be visited. This has to be done in order to reach the end of the tunnel and see light. See, there is one saying that goes, whatever that happened in the dark will come out in the light eventually. Unity is the trick. We all have to stay. Unity is the trick. We all have to stay united and ensure that stick together like this till the time we achieve our results. If we do not do this, then there is no possibility that we will achieve what we want to, because till we are united, no one can break us. And once we lose our unity, we are nowhere in contention to do anything. So it's very important for us to understand and implement all these factors into our life and in this mission too, because we have to make sure that we are ready for any challenges that is thrown onto us, and also be ready for any challenge that comes onto us, and we also make sure that we are prepared to face failures as well. These businessmen have deep and dirty links with politicians and use these links and connections for all benefits, and all benefits, and the benefits are mutual, where each and every one is involved, gets equal share of the same, and can make equal profit. And this is why the association continues and turns to be favorable for one and all. And this is the modus too. The one thing we need to understand here is that this is the exact point where we have to strike and break the stronghold of theirs, their association between themselves, and the fact that this association of theirs form the backbone of their existence. So, in order to break their backbone, we have to attack their association and create differences of opinion, and then wait and watch what exactly is the way in these people walk out of it. This forms another important aspect in the mission, how we break into this and and make sure that the pressure builds up, and how we ensure we wait for the right moment to strike. Because if we are ready for it, we can achieve it. The right moment is when the frustration, next slide, 185. When the frustration is at the peak, because when the frustration is at the peak, that's when the strike will be most effective, as they will be taken out totally off guard, and they will not be in that frame.
in that frame of mind to even react to what is happening around them. See, this is what they have been doing to us. Now, in order to break them down, we have to make sure we give it back to them in the same coin what they had done to us and are doing to us even now. The one thing we need to understand here is that everyone is a human being and no one has horns on their heads. It's just the way they have executed their plan is what that have made them great, and this is continuing till date because there is no opposition or challenge that is thrown on to them. That is what made them so strong, and also that's what made them to be fearless. If we have to make sure that we have to win, then the first thing that we have to do is we have to get that fear back onto them and ensure that we strike hard and continue to keep striking so that we will reach our goal and ensure that our society is safe and sound. When the Amravati project was planned, the industry that would benefit the most was the real estate industry. The sites that were not having much value was purchased in bulk, mostly by the family members and the close circles of the TDP, Congress, BJP, and some notch businessmen. The city plan was such that every government office would eventually open in the city, and the city will also have host a lot of IT buildings and top universities too. Was in the city plan. This would attract people around the country here, and that means population coming in, which in turn means that there is need for accommodation and places to stay. So the builders and the real estate industry would come in full boom, and the investment would come back at least 10 times from the initial investment, and everyone involved would have definitely and add a few crores to their accounts. This would mean that everyone eventually benefited out of the investment as there was a lot of scope to make quick money in the near future. These are some deep, dirty facts that have summed up the Amravati project, but no media or mainstream house ever bothered to even report about it or speak a word of it. This is what the media has been doing for ages now. Media too is on my radar, and the best lesson that can be taught to the media is that we all should make social media as part of our tool to get in touch with the world and keep us up to date on what is happening around us. Turn blind to what these people want to show us and start writing out what is happening around us ourselves. If each citizen does it, the media houses themselves will learn these lessons and this will stop else we will continue to witness the same thing that has been happening since ages, wherein we are not even given the complete information around everything that is happening around us, and the media is now being used as a tool, as a personal agenda in image building, and also ensuring that we are kept in the dark when the real sensitive issues for this subject of the day. Next slide. 186. Every piece of information that comes out is dramatized and lot of masalas is added. No one is blunt and straightforward when the news reports are to be read out in the TV, and the pens these days have lost the power which they used to have when the news that was written revolutionized the country. Is it the same industry that once named like Dalal and Narayan? Is the same industry which once was fearless in unearthing all the scams that were happening around the country? If it was not for the Dalal, the Harshad Mehta scam would never make its way out in the news, and the shortcomings of the financial system would never have come out. And similarly, if it was not for Narayan, then there would be no way that Hawala scam would even come out. There were great people who once made sure that the news that made its way onto the public had truth in them. But what is happening today? See how the newspapers and the media functions. The news topics that are taken up and the irresponsible way in which reportings happen, there is increased amount of confusion in the minds of a general public who have nowhere to go to actually get them out of the confusion, and our so-called celebrities media has become a tool for them to prompt themselves. If you have good money with you money with you and can pay for it, whatever you want can be front page and no front page news, no matter if it is that your dog is suffering from constipation. This might sound as a joke to you, but this is the harsh reality. Everything today has become money oriented, and there are so many other things to add to it too. Sit back, take a strong cup of tea or coffee, whatever your frenzy, relax yourself and think who are the people
who should not be challenged. You can challenge anyone who is powerful because time can make anyone powerful and anyone weak. You can challenge someone who can challenge someone who is rich because time can turn tables anytime. You can challenge someone who is strong because time can make anyone lose all their strength. But you should never challenge anyone who is intelligent and also has common sense because there are two weapons which can never go blunt with the passage of time. By the passage of time, only will add to the sense you have had and intelligence you can learn. We are common people who are intelligent and have a lot of common sense because we are the backbone of our country. Till now, the first three in this list have been playing with us for the very long time, and it's now up to us how we stage our fight, how we stage our fight back because it's now or never. If we do not take strict actions and steps, now we all go nowhere but fall down in our own eyes when later we realize that we have a chance to make things better, but it's our own foolishness and negligence above our let go attitude that we have now, which is spelling our doom as slow poison. So it's now up to us how we ensure we take stock of situation and bounce back. My journey, next slide, 187. My journey will continue with or without any support, but the one thing that stays here is that my approach very much will depend sometimes on the support I will receive. This does not mean I will hold back, but the only fact that shall remain here is that I have to continue and I will continue. Come what may, I will not hold back, neither will let my team working with me down. We will continue our journey. Your support to us or not is up to you. If we have to work towards making our society better, then we have to ensure that we are up to the task and are ready for any kind of situation we face. The Amravati Smart City project has had involvement of Singapore-based company, and this Singapore-based company was closely connected to Srinivasan. I'm not getting into caste-based politics here or insulting any caste here, but the connection is very simple. Singapore is very rich in Tamil population, and this was the game that was played. Srinivasan was used as a broker to mobilize funds, and these funds were then pumped back into the India. There is one person who has done independent research on this subject, and he is believed to be hiding in Hyderabad. We will try and find him as there are some links which can help us get connected him. But then, according to our sources, there is a secret undercover manhunt to get in touch with this person and try and eliminate him too. So it's very important that we have to ensure we do not do it without raising alarms. The best thing that had happened here is that the person is missing on records and the best teams are after him. He is being hiding from all this, and what is believed is that the person whom we have to establish contact with does not stick to one place for over 8 hours. If I go with this report, then the person who is doing this definitely has some past experience. As of now, the only thing that I can write here with what I have gotten to know is that one person who is absconding is the trump card who knows how exactly the Singapore based company got interested in this deal and what made them back off the deal at the last moment. And how was the entire financial flow altered and adjusted so that no one who is involved in this would face any kind of issue of what I have got any kind of issue. If what I have gotten to here is to be believed, then the conclusion we can add to this matter is that within 2 weeks of project getting shelved, the entire money came back to investors through some Mr. Abul Hamid through Hawala. The route that was used was from Singapore, Malaysia, India. There are a lot of things that need to be jotted down and worked upon in this context, and we are up to it. I have some support in the form of some voices who have promised to stand in solidarity, and I hope the things should fall in place soon, and I will make sure things will. But the collective decision we all have to take is that we will not utter a word about this to anyone and make sure that we will prepare well for this, and also till the very last minute we will not even tell the people who are involved in this too about what, next slide, 188, about what the next course of action would be. As on today, the report is being reviewed by the Govt Amaravathi and the report is being யூ காட் ஸ்ட்ரக். விஜய்ஜி நீங்கள் ஸ்ட்ரக் ஆயிட்டீங்க.
விஜய்ஜி that the person who விஜய்ஜி is ஒரு having... நிமிஷம் Yes, நீங்க Mithraji. ஹேங் ஆயிட்டீங்க. திருப்பியும் அந்த ஸ்லைட்ஸ் ஃபர்ஸ்ட் லைன் படிக்கிறீங்களா? இப்போ படிச்சது. Sure, Mithraji. 1 second. என்னோட இப்போ ஓகே. எந்த slide from 188? Yeah. Okay. Slide 188. இப்போ ஓகேவா? Yeah, perfect. Yeah. As on today, the reports that we have has enough values, but if we have to establish connection, then the person who is having these documents and the proof of the transaction has to be found out first. The way in which things unfolded, we also have information that the person who is having all this has lost all belief on the system and has gone into hiding just to wait for his opportunity to strike back. The only information as of now we have on the person is that his name is Tamarai, who was working as a senior clerk on one of the chartered accountant firms which Srinivasan, who was working with. If some reports are to be believed, then there is one more piece of information that this person belongs to the same chartered accounting firm which reads the name of Sasikala's family members on the list of their clients list. And there is another piece of information which says that Sasikala's contacts were used in the speeding of the process of getting the money back to India, and the way the Hawala scandal that came out. Yet the courts did not take any action on the Jain diaries on the Jain diaries broke the morale of a lot of independent activists who were working on this, but one who continued unaffected was Tamarai. Now, the only thing that has to be done to get everything out and ensure some action would be taken is 1, 2, 3, 4, empty. The first step would be establish contact with the person who is in touch with Tamarai. The second step would be gain the confidence of this close aide and take him into confidence. The third step would be make sure that the meeting with this Tamarai and try and take the documents from him. Now the fourth point, discussion with him whether he wants to take the lead or we do it within ourselves. Now the reason I have left the 4 points 1, 2, 3, 4 blank here is because there is one point here where everyone has to take the decision all by himself. The 1, 2, 3, 4 are the main points that depends on each person's decision. Now, if I want to do this, I would do it like the way I have explained it above. And if someone else is doing it, it's up to... Sorry, slide, it's a little bit breaking. Sorry. If someone else is doing it, it's up to you what you want to do in the end. To the end result is what matters. The most not the approach, the only what matters the most, not the approach. The only thing that needs to be taken care of here is that the approach we take should not make much of noise, because this issue is such where we have to be extra more careful. One wrong sneeze and the wrong point can damage everything altogether. This is all that I have to say here, and then leave it up to the public how they approach this. I will put all effort to ensure that if I am not able to get hold of Tamarai, I will present this out to the public in such a way that if the news falls on the ears, next slide 189, ears of Tamarai, he will definitely come out and join the movement. Because the people who told us about Tamarai told that he felt lonely and was out of support. So if we work around this and ensure that we keep matters out in a way that we are able to instill confidence back into Tamarai, then he will himself come in touch with us, was the report. I got so breaking. Vijayji, it's breaking. Happened, there was no way. There was a break. There was a pause. Okay. Tamarai பத்தி பேசும்போது. Yeah, the entire episode will take a new direction if we establish contact with this person, and then there will be no way that anyone can ignore this fact. Back then, when the Hawala happened, there was no way connection could be established on the Benami transfers. But now I have my AI interface and I am working on other interfaces too. So these codes I will decode and prepare a strong case wherein one will ever be ignored this angle.
And the connections that the Hawala network was with the terror funding too will be very easily exposed. One point that has to be closely noted here is that 1982 stock market scam, 1992 stock market scam, and the 2002 stock market scam that has surfaced are closely connected to these Hawala transactions too. And one of the major reasons for the merge of the banks that also connected very closely to these Hawala transactions as an effort to hide all the trails of the money that have been transferred or that has been transcated all these years. See the list of the banks that have merged, and that see the list of the banks that were the bankers to the people who were involved in all these scams. You will get connections for yourself. Though I am well aware that all this information is readily available out there on the web, I will still list out the banks that have merged and the banks which succeeded them. Then let's talk about this so that both of us would be in the same page. It would be easy for me to explain and it would be easier for you to understand the connections around it. The only intention I'm doing this, despite knowing it for a fact that these informations are readily available on the web, is because this is one very important chapter that needs proper explanation. Else, what will happen is that I will be explaining something, then the media will come into the picture and give it a different angle, and then everyone will be confused whom to believe and whom not to. So I put in this extra effort wherein all this is documented and penned down so that if something what I feel I might happen, if it happens, then we will all be prepared because these connections that I have made now will come into the picture. Then and we will be already knowing these connections, and we will be prepared with the questions we are to ask, and will be in much better position to understand the games the media has been playing with us. Now we have to prepare ourselves for this. What I would call this is one kind of war which we are going to wage against corruption, against all those who have been playing with the assets of our country, with those who have been handling various positions and misusing their powers, with those who are not scared to do anything because they have a strong background to stand behind them, and with those who are this background against all these kind of activities. Once I'm done explaining this, the next topic I'm going to pick up, next slide, 190. Pickup will make all of us aware another dirty game, the rise of Gautam Adani and the rivalry with Mukesh Ambani. Though was everywhere, no one really took this up and the issues died down. Let's first finish the subject on hand and then get to the issue which is going to shake the belief system of a lot of Indians who have been kept blinded for a long, long time. The list of banks are as follows. Allahabad Bank merged with Indian Bank. Andhra Bank merged with Union Bank. Corporation Bank merged with Union Bank. Syndicate Bank merged with Canara Bank. Oriental Bank of Commerce merged with Punjab National Bank. United Bank of India merged with Punjab National Bank. Vijaya Bank merged with Bank of Baroda. Dena Bank merged with Bank of Baroda. Andhra Bank of Maharashtra merged with Bank of India. ING Vaisya Bank merged with Kotak Mahindra Bank. Bharat Overseas Bank merged with Indian Overseas Bank. Centurion Bank of Punjab, Lord Krishna Bank was first merged with Centurion Bank, and then Centurion Bank was merged with HDFC Bank. United Western Bank merged with IDBI Bank. The pattern that I want everyone to notice here is that bank mergers did not happen for the first time. This time it has been happening since 1993. But the list that I have mentioned here is the latest and the most important ones. There is a huge list of banks that have merged within the State Bank of India as well, and this has been another issue all in itself. I will have to cover this up as a totally different chapter because this has a lot of dirty chapters that has been attached to it. But in order to reach there, I will have to cover the other stories which will lay the foundation of understanding, and only then will everyone be able to understand what exactly is happening. My mission is not just to bring the truth out, my mission is to bring the truth out and make the people aware of what is happening. I do not want to confuse anyone with what is happening. The media is there for that. But what is more important is that even the people, those who are not connected to the internet and the web, are aware of what is happening around them so that we can then achieve the results.
Yes, Mitraji, that was 190, and I think that was the end of this chapter, and the Thank next you chapter so will much, be விஜய்ஜி. ஏன்னா ரொம்ப against இட் the வாஸ் லைக் bank mergers and everything. ரொம்ப லாங்காக படிச்சிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். கொஞ்சம் Yeah. ரெஸ்ட் எடுங்க. ஓகே. அண்ட் எவ்வளோ விஷயங்கள் சொல்லியிருக்காரு இந்த டைரியில். ஆக்சுவலாக என்னை பொறுத்த வரைக்கும் இந்த டைரி கேட்கும்போது ஒரு வாட்டியும் எவ்வளோ ஸ்கேம்ஸ் அண்ட் பேங்க்ஸ் பற்றி எவ்வளோ வந்து அவர் ரிசர்ச் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லை, இது வந்து எனக்கு தெரிஞ்சு சுஷாந்தோட டைரி வந்து சுஷாந்தோட ஹிஸ்ட்ரி சொல்லுதோ இல்லையோ, இந்தியன் ஹிஸ்ட்ரியை சொல்லுது. மறைக்கப்பட்ட இன்ஃபர்மேஷன்ஸ் எவ்வளோ இருக்கோ இந்தியாவில், அது எல்லாமே எஸ்பெஷலி ஸ்கேம்ஸ். நம்மளுக்கு ஸ்கேம்ஸ்னால் என்னன்னு ஒரு ஐடியா கூட தெரிஞ்சிருக்காது இதுக்கு முன்னாடி. ஐ மீன் கேள்விப்பட்டிருப்போம். ஓகே, நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் பெருசாக 2G ஸ்கேம்ஸ் கேள்விப்பட்டிருப்போம். அப்புறம் அது வந்து எப்படி வந்தது, எப்படி போச்சு அப்படின்னு அந்த அளவுக்கு தான் நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன் தெரியும் தவிர, மற்றபடி இன் டீட்டெயில் எத்தனை ஸ்கேம்ஸ் நடந்திருக்கு, எத்தனை சிட்டியில் எவ்வளோ ஸ்கேம்ஸ் இருக்குது அப்படின்லாம் வந்து ஒரு ஐடியா கூட கிடையாது. ஸோ இப்போ வந்து இன்னைக்கு இவ்வளோ இன்ஃபர்மேஷன் வந்து அந்த டைரி மூலயமா தெரிஞ்சிருக்குன்னா, அகெயின் எவ்வளோ வாட்டி சுஷாந்துக்கு தேங்க் பண்ணணும்னு தெரியாது, இல்லை தீப்திஜிக்கு எவ்வளோ வாட்டி தேங்க் பண்ணணும்னு தெரியாது. பிகாஸ் இதுக்கு இந்த மாதிரி ஸ்கேம்ஸ் எல்லாம் வெளியே கொண்டு வரதுக்கு ஒரு பெரிய தைரியம் வேணும். அது வந்து சுஷாந்த் எந்த சுச்சுவேஷன்ல அவர் எழுதியிருப்பாரு, அதாவது அந்த சுச்சுவேஷன்ல எவ்வளவு ப்ரெஷர்ல இருந்திருப்பாரு அப்படின்றதுலாம் நம்ம நினைக்கணும். இட்ஸ் நாட் ஈஸி. இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து நம்ம வந்து எடுத்து ஒரு கம்பைல் பண்ணி ஒரு விஷயமா மக்களுக்கு தெரிய வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறதே வந்து ஒரு பெரிய டாஸ்க்கு. அதுவும் வந்து அவர் கிடைக்கிற டைம்ல வந்து அவர் இருக்கிற டீம் வச்சு இதெல்லாம் எழுதி வைக்கிறது வந்து அதோட பெரிய டாஸ்க். இது எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, இவ்வளோ கஷ்டப்பட்டு விஷயங்கள் அவர் எழுதி வச்சது வந்து வீணாக கூடாது. அது போய் கரெக்டா யாருக்கு சேரணுமோ சேரணும், அது மக்களுக்கு சேரணும். மக்கள் வந்து ஓகே, நான் வரேன், 8 மணி நேரம் நான் வேலை பார்க்குறேன், அப்புறம் வீட்டுக்கு வந்து நான் என்னோட குடும்பத்தோட சாப்பிடுறேன், வெளியில கூட்டிட்டு போறேன், திரும்பியும் வந்து டிவி பார்க்குறேன், திருப்பி நான் அடுத்த நாள் காலையில போறேன், இதுதான் என்னோட ரொட்டீனா இருக்கக்கூடாது. ஏன்னா நம்மள அப்படிதான் வச்சிருக்காங்க இவங்க, இந்த கபால்ஸ் எல்லாம். நம்மளுக்குன்னு இருக்கிற ப்ரெஷர் கொடுத்து, நம்ம ஒர்க்கு, டார்கெட்டு, டாஸ்க்கு அப்படின்னு கொடுத்து, வீட்டுக்கு வந்தா ஒரு என்டர்டைன்மெண்ட், இல்லை வெளியே போனா ஒரு மூவி. இதுதான் நம்மளை வந்து கட்டி போட்டு வச்சிருக்காங்க. ஸோ வெளி உலகம் பத்தி தெரியாம இருக்கிறதுக்கும், யார் எவ்வளோலாம் வந்து ஊழல்கள் பண்றாங்க அதெல்லாம் வெளில வராம இருக்கிறதுக்கு நம்மள வந்து ஒரு கடிவாளம் போட்டு கட்டி வச்சிருக்காங்க. ஸோ இதுல வந்து அவர் இந்த பர்டிகுலர் சாப்டர்ஸ்ல வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த பேஜஸ்ல என்ன சொல்லியிருக்காருன்னா, மீடியாவையும் பொலிட்டீஷியன்ஸ், அதாவது அரசியல்வாதிகள், அதுக்கப்புறம் இந்த பிஸ்னஸ் மேன், இவங்களெல்லாம் வந்து எவ்வளோ ஒண்ணுக்கு ஒண்ணா இருக்காங்க, அவங்க பண்ண அட்டூழியங்கள், அவங்கள வந்து எப்படி நம்ம எதிர்க்கிறது, அதை பத்தி தான் வந்து இதுல சொல்லியிருக்காரு. தயவு செஞ்சு வந்து இதுல புரிஞ்சுக்கோங்க. அதாவது பாலிவுட் பத்தி சொல்ற இன்ஃபர்மேஷனுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. ஆனா இந்த டைரியில எவ்வளவு வெயிட்டேஜ் இருக்கு, எவ்வளவு முக்கியமான இன்ஃபர்மேஷன் இருக்கு, அதை பத்தி நம்ம வந்து கேட்கறதுக்கு கொஞ்சம் தயங்குறாங்க மக்கள். பிளஸ் இதை வந்து மற்றவங்க கிட்ட எடுத்துட்டு போய் சேர்க்கறதுக்கும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதனாலதான் வந்து தமிழ் நாங்க வந்து அந்த முயற்சி பண்றோம், இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் வந்து அகெயின் அப் டு யூ, மக்கள் கிட்ட தான் இருக்கு. ஒத்துமையா இருந்து நம்ம வந்து இதை வந்து ஃபைட் பண்ணி நம்ம அடுத்த ஜென்ரேஷனை வந்து நம்ம நினைக்கணும், அவங்க நல்லா இருக்கணும், அதை மட்டும் தான் நம்மளோட தாட்டா இருக்கணும், அவங்களுக்கு ஒரு நல்ல சொசைட்டி கொடுக்கணும். அதுக்குதான் வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கா சுஷாந்த் சிங் ராஜ்புட். அது மட்டும் இல்லாம அதை திருப்பியும் வந்து அதை அப்படியே எவ்வளவு விஷயங்கள் விட மண்ணோட மண்ணா போயிடுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்ரீதேவி எதுக்காக ஃபைட் பண்ணாங்க, திவ்யா பாரதி எதுக்காக ஃபைட் பண்ணாங்க, எக்கச்சக்கமான பேர் ஃபைட் பண்ணிருக்காங்க. அந்த விஷயங்கள் வந்து எதுவுமே டாக்குமெண்டேஷன் இல்லாதனால அவங்களோட உயிர் தியாகத்துக்கு அர்த்தமே இல்லாம போயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி சுஷாந்தோட உயிர் தியாகத்துக்கு அர்த்தம் இல்லாம போகக்கூடாது. எல்லாரும் சுஷாந்துக்கு ஜஸ்டிஸ் வேணும்னு நினைக்கிறோம் இல்லையா? அப்ப கண்டிப்பா இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் வந்து நம்ம யங்ஸ்டர்ஸ் கிட்ட சேர்த்துட்டு அவங்கள வந்து அதாவது முழிக்க வைக்கணும். அவ்வளவுதான். நம்ம வந்து நம்மளும் மற்றவங்க, நம்மளோட அடுத்த ஜென்ரேஷனை வந்து உஷாரா இருக்க சில இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்கணும். ஸோ அவங்கள நல்லபடியா கைட் பண்ணணும். ஸோ இதுக்கு நாம எல்லாருமே ஒத்துமையா இருந்து ஃபைட் பண்ணணும். அதுதான் வந்து இந்த டைரியில எல்லாம் சொல்லியிருக்காரு. ஸோ இப்போ வந்து நான் வந்து டிரான்ஸ்லேஷன் ஸ்டார்ட் பண்றேன். சுஷாந்த் என்ன சொல்லியிருக்காரோ, அதை ஆங்கிலத்தில் என்ன எழுதியிருக்காரோ தமிழ்ல வந்து நான் வந்து ஷார்ட்டா சொல்லிடுறேன் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ அவர் என்ன சொல்றாருன்னா, ஆந்திர பிரதேஷ் இதை பத்தி பேசியிருக்காரு. ஆந்திர பிரதேஷ் அண்ட் ஜெகன்மோகன் ரெட்டி அவங்களோட இதுல என்ன கீ இன்வால்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. ஆக்சுவலா வந்து நீங்க வந்து இந்த அமராவதி ப்ராஜெக்ட்ஸ் பத்தி எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது வந்து
அவர் இதுக்கு முன்னால் இருந்த சிஎம், அதாவது ஜெகன்மோகன் ரெட்டிக்கு முன்னால் இருந்த சிஎம் அவர் நாயுடு இருக்கும் போதே வந்து இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணாங்க இந்த ப்ராஜெக்டை. அதுக்கப்புறம் இவர் வந்து இந்த ஸ்டே ஆர்டர் வாங்கி அதை வந்து ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காரு. ஏன்னா இதுல வந்து நிறைய ஊழல்கள் வந்து இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நிறைய விஷயங்கள் நானும் படிச்சு பார்த்தேன். அமராவதி ஸ்கேம் பத்தி படிச்சு பார்த்தேன். நீங்களும் படிச்சு பாருங்க. ஏன்னா எல்லா விஷயமும் நான் சொன்னாலும் உங்களுக்கு ஸ்பூன் ஃபெட் மாதிரி இருக்கும். சில டைம் நாம ரிசர்ச் பண்ணி பார்க்கணும் என்ன நடந்திருக்கு அப்படின்னு. ஸோ அதை பத்தி நான் இப்ப சொல்றேன். ஸோ அவர் என்ன சொல்றாருன்னா, நிறைய நிறைய ஊழல்கள் நடந்திருக்கு, நம்ம நடந்திருக்கு, இன்னும் கூட நடந்துகிட்டே இருக்கு. ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா, ஜெகன்மோகன் ரெட்டி அவரோட பேர் கூட நல்லாவே வந்திருக்கு. இன்னொரு விஷயம் என்ன சொல்றாரு, எனக்கு வந்து இப்போ நிறைய விஷயங்கள் இதை பத்தி எல்லாம் சொல்றதுக்கு ரொம்ப டைம் இல்லை. ஆனா டைம் இருக்கும்போது நான் கிளீனா இதை பத்தி சொல்றேன், உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து உங்களுக்கு ஹிண்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் வந்து சில பப்ளிக் ஃபிகர்ஸ் பத்தி பேசுறாரு. அதாவது பொதுவா இருக்கிற ஒரு இம்பார்ட்டன்ட் தலைவர்கள் பத்தி பேசுறாரு. அதாவது பேர் எதுவும் சொல்லல, குறிப்பா அரசியல்வாதிகள் அவங்கள பத்தியும், அதுக்கப்புறமா அவங்க கூட கை கோர்த்திருக்கிற பிசினஸ் மேன் பத்தியும், இவங்க எல்லாம் வந்து எப்படி வந்து நடைமுறையில வந்து எப்படி நடந்துக்கிறாங்க, எப்படி பிஹேவ் பண்றாங்க பத்தி தான் சொல்லியிருக்காரு. ஸோ அதை பத்தி கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி சொல்லியிருக்காரு, அவங்களோட ஆக்டிவிட்டிஸ், அவங்களோட இன்வால்மெண்ட்லாம் எப்படின்னு. ஸோ கண்டிப்பா நிறைய கனெக்ஷன்ஸ் வந்து வெளியே வரும். அதாவது இவங்கள பத்தி இந்த பிசினஸ் மேன், சில பிசினஸ் மேன், அதே மாதிரி நிறைய அரசியல்வாதிகள், இவங்கள பத்தி தான் நம்ம ரொம்ப ரிசர்ச் பண்ணோம்னா, இவங்கள பத்தி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் தேடி கண்டுபிடிச்சோம்னா நம்மளுக்கு விடை தெரியாத கேள்விகளுக்கு விடை கிடைக்கும். நிறைய வந்து கிரைம்ஸ்ல இவங்களோட இன்வால்மெண்ட்லாம் இருக்கு. அது வந்து நம்மளுக்கு தெரிஞ்சது கொஞ்சம், தெரியாதது ஒன்றும் எக்கச்சக்கமா இருக்கு. அந்த அந்த கிரைம் கூட நம்மளுக்கு தெரிய வரும். ஸோ அவங்களோட இன்வால்மெண்ட், அவங்க என்னென்ன பண்ணியிருக்காங்க, எவ்வளோ விஷயங்கள் வந்து கிரிமினல் ஆக்டிவிட்டிஸ்ல இறங்கி இருக்காங்க, அதுக்கு பிசினஸ் மேனுக்கு வந்து எவ்வளவு இவங்க கை கொடுத்துருக்காங்க, இல்ல அரசியல்வாதிகள் வளர்றதுக்கு பிசினஸ் மேன் எவ்வளவு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நம்மளுக்கு வந்து தெரிய வரும். ஆனா அதுக்கு முன்னாடி அவங்கள பத்தி நம்ம வந்து ரொம்ப உன்னிப்பா கவனிச்சு அவங்களோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் வெளியில எடுத்துட்டு வரணும் அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம அதுக்கு அடுத்தது என்ன சொல்றாருன்னா, அவங்களோட கனெக்ஷன்ஸ் பத்தி தெரிஞ்சுட்டோம்னா தெரியாத விஷயங்கள் கூட வெளியில வரும், கேள்விப்படாத விஷயங்கள் எல்லாம் கூட வெளியில நம்மளுக்கு தெரிய வரும் அப்படின்னு சொல்றாரு. சோ இதெல்லாம் வந்து வெளியே வரணும்னா ஒரே ஒரு விஷயம், மக்கள் ஆகிய நம்ம எல்லாருமே ஒற்றுமையா இருக்கணும். யூனிட்டி இருக்கணும். யூனிட்டி இல்லைன்னா நம்ம வந்து எதுவுமே நம்மளால சாதிக்க முடியாது. ஸோ நம்ம வந்து சுதந்திரத்துக்கு முன்னாடி வந்து கிடைக்கிறதுக்கு முன்னாடி வந்து எப்படி நம்ம ஆளுங்க வந்து அடி உத வாங்கிட்டு கூட ஒன்னா இருந்ததுனால தான் நம்ம சுதந்திரம் கிடைச்சது. ஸோ அந்த மாதிரி இப்ப இல்ல, மக்கள் எல்லாருமே டிவைட் பண்ணி வச்சிருக்காங்க. ஆளுக்கு ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுத்து மைண்டை வந்து கரெக்ட் பண்ணி ஒரு திசையில வந்து திருப்பி விட்டுருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம நம்மள்கிட்டே வந்து நம்மளுக்கு வந்து ஒரு விஷயத்துக்கான ஒரே ஒரு நோக்கத்துக்கான இன்வால்மெண்ட் யாருக்கிட்டையுமே இல்லை. யாருமே வந்து ஒரு விஷயத்த நினைக்க மாட்டேங்கிறோம். எல்லாருக்கும் ஒரு நோக்கங்கள் இருக்கு, ஒரு கோல்ஸ் இருக்கு. ஸோ அதனால என்னன்னா நம்ம வந்து தனித்தனியா பிரிக்கப்பட்டிருக்கோம். நம்ம வந்து யுனைட்டிங்கிறதே வந்து நம்மளுக்கு என்னன்னே தெரியாம அளவுக்கு வந்து நம்ம வந்து வேற திசையில இருக்கோம். ஸோ அதனால அவர் என்ன சொல்றாரு, நம்ம எல்லாம் ஒன்னா சேர்ந்தாதான் நம்ம வந்து இந்த நெக்ஸஸை வந்து நம்ம வந்து எதிர்க்க முடியும். நம்ம பழைய மாதிரி வந்து ஒரு நல்ல இந்தியாவா, ஒரு நல்ல நிலைமைக்கு வந்து நம்ம கொண்டு வர முடியும், ஒரு ஃப்ரீடம் இருக்கும் எல்லாருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம நம்ம எல்லாம் ஒற்றுமையா இருந்தா நம்ம எதையும் சாதிக்கலாம், நம்ம யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது அப்படிங்கிறாரு. அதே மாதிரி இந்த பிசினஸ் மேன், இந்த அரசியல்வாதிகள், இவங்களோட க்ளோஸ் கனெக்ஷன்ஸ் பார்த்தோம்னா நீங்க பாருங்க, எல்லா விஷயத்திலயும் வந்து அவங்க ஒன்னா இருப்பாங்க. அவங்களை வந்து பிரிக்கவே முடியாது. அவங்க வந்து அதாவது ரொம்ப ஒத்துமையா இருப்பாங்க. எல்லாம் விட்டு கொடுத்து, இவங்களோட தப்பு அவங்களுக்கு தெரியும், அவங்களோட தப்பு இவங்களுக்கு தெரியும். அதனால எல்லாமே வந்து இவங்க விட்டு கொடுத்து ரொம்ப க்ளோஸா ஒன்னா இருப்பாங்க. எல்லாத்துலயும் ஈக்குவல் ஷேர்ஸ் இருக்கும். அவங்க என்னென்ன தப்பு பண்றாங்களோ அதுலயும் அவங்க ஈக்குவல் ஷேர்ஸ் இருக்கும். என்னென்ன ப்ராஜெக்ட் வந்து தப்பா கையாளுறாங்களோ அதுலயும் இவங்களுக்கு எல்லா ஷேர்ஸும் ஈக்குவலா இருக்கும். சோ அந்த ஒரு ரீசன்னாலே வந்து இவங்களை வந்து பிரிக்கவே முடியாது. சோ அதனாலேயே வந்து அவங்க தைரியமா இருக்காங்க. அவங்க எதிர்க்கிறதுக்கு ஆளே கிடையாது. நம்ம எப்பவுமே வந்து நம்ம அவங்களை எதிர்க்கவே முடியாதுன்றதுல வந்து பிரிக்கவும் முடியாதுன்றதுல அவங்க ரொம்ப தைரியமா இருக்காங்க. சோ இவங்களோட வெற்றிக்கும் அது ஒரு காரணம். அவங்க வந்து அந்த மாதிரி நினைக்கிறாங்க, நாங்க வந்து ரொம்ப க்ளோஸ், என்னை இவன் காட்டி கொடுக்க மாட்டான், எந்த தப்பு பண்ணாலும் எங்களுக்கு எல்லாம் ஷேர் வந்துரும் அப்படின்ற அந்த ஒரு நோக்கத்தினால அவங்க பண்ற தப்புகள் எதுவுமே வெளியில வராம இருக்குது. சோ இதுதான் அவங்களோட தாரக மந்திரம், அவங்களோட வெற்றிக்கான தாரக மந்திரம். சோ ஓகே. ஆனா இப்ப வந்து நம்ம அவங்கள வந்து அவங்க வழியில போய் தான் அவங்கள அடிக்கணும். அவங்கள எப்ப அடிக்கணும்னா, அவங்க எப்போ வந்து ஒரு விஷயத்துல வந்து தடுமாறி சோகமா இருக்காங்களோ அந்த டைம் பார்த்து அவங்கள அடிக்கணும். ஆனா அடிக்கணும்னா சாதாரணமா அடிக்கக்கூடாது. எல்லாம் ஒண்ணு சேர்ந்து ஒரேடியா அடிக்கணும். அடிச்சுட்டு அவங்க வந்து ஒரு தடவை விட்டுடக்கூடாது. அவங்க நம்ம வந்து அடிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்பதான் வந்து அவங்க எங்க பார்த்து ஓடுறாங்க, எந்த இடத்துல ஒளியுறாங்க அப்ப நம்மளுக்கு தெரியும்.
ஸோ வந்து அவங்கள வந்து அடிக்கிறது அவ்வளோ சுலபமான விஷயம் இல்லை. அதனால தான் அவர் அவங்க எமோஷனலா இருக்கும்போது அவர் அடிக்கணும். இதுக்கு முன்னாடி வந்து ஸ்டார்டிங் ஸ்லைட்ஸ்ல கூட இதை பத்தி அவர் எழுதியிருக்காரு. அவங்கள வந்து எப்படி நம்ம வந்து கையாளணும்னா, அவங்க ஒரு இடத்துல இமோஷனலா கீழே இறங்கி வரும்போது அப்ப அடிச்சுக்கிட்டே இருக்கணும். ஆனா கண்டினியூஸா அடிக்கணும். அடிச்சுட்டு விட்டுட்டோம்னா அவங்க அதுக்குள்ள வேற பிளான் போட்டு நம்மள வந்து மக்களை வந்து எதிர்க்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம டைம் பார்த்து, அதாவது அவங்க டைம் பார்த்து தான் அடிக்கணும். அப்போ வந்து அவங்க பயந்துருவாங்க. பயந்து போகும்போது நம்ம இன்னும் கொஞ்சம் அவங்கள வந்து அடிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ வந்து கண்டிப்பா அவங்க வந்து உடைவாங்க. அவங்க வந்து இன்னும் ஆகாயத்துல குதிக்கல. அவங்களும் மனுஷங்க தான். நம்ம வந்து அவங்கள வந்து ஒரு பெரிய இடத்துல வந்து இவங்க வந்து அரசியல்வாதி, இவங்க பிசினஸ் மேன் சொல்லிட்டு அவங்கள வந்து ரொம்ப தூக்கி வச்சுட்டோம். நம்ம வந்து பயப்பட ஆரம்பிச்சிட்டோம் அவங்கள பார்த்து. அவங்கள பார்த்து பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா அவங்களும் சாதாரண மனுஷங்க தான். அவங்க வந்து எங்கிருந்தோ வானத்துல இருந்தோ குதிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. ஸோ இதை பத்தி அதுக்கப்புறமா வந்து இவங்களுக்கு ஏன் வந்து இவங்களை வந்து இது வரைக்கும் உடைக்கல, இவங்க வந்து உடையாம பிரியாம இருக்கிறாங்க, இவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்னா, மக்கள் நம்ம வந்து அவங்கள பார்த்து ஓகே இவங்க, அதாவது இவங்கெல்லாம் நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நாமளே நம்ம நினைச்சுக்கிறோம். அதுதான் தப்பு. அப்படி நினைக்கும் போது அவங்க வந்து பெரிய ஆளா ஆயிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஆனா நம்ம வந்து ஒரு வாட்டி எதுக்க ஆரம்பிச்சோம்னா அவங்க பயந்துருவாங்க. ஸோ அவங்க பயந்த டைம்ல நம்ம வந்து அவங்க அடிச்சு திருப்பியும் அடிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் இந்த அமராவதி ப்ராஜெக்ட்ஸ் பத்தி சொல்றாரு. இந்த அமராவதி ப்ராஜெக்ட்ஸ் பத்தி என்னன்னா, இது வந்து ஒரு அவங்களோட முக்கிய நோக்கமே என்னன்னா, இந்த ப்ராஜெக்ட் மூலியமா ரியல் எஸ்டேட் கொண்டு வந்து அதுல வந்து ரொம்ப லாபம் சம்பாதிக்கணும். அதுல வந்து நிறைய காசு, அது வந்து மோசடியான வழியில தான், மோசம் பண்ணி தான் வந்து அவங்க சம்பாதிக்கணும் அப்படின்ற நினைச்சிருக்காங்க. இதுல வந்து குறிப்பா எப்பவுமே போல அரசியல்வாதிகள் பிளஸ் பிசினஸ் மேன் இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் வந்து இந்த பிளான் போட்டிருக்காங்க. இதுல பெரிய லாபத்தை சம்பாதிக்கணும். ஆனா நம்மளுக்கு கணக்கு காட்டுறது வந்து ஒரு பெரிய ஹைடெக் சிட்டியை கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லி காமிச்சிட்டு, பட் ஆனா அதுக்கு பின்னாடி எல்லாமே இவங்களோட வேலைகள். அதாவது ரியல் எஸ்டேட் மார்க்கெட்டை இன்க்ரீஸ் பண்ணி அதுல இருந்து வந்து இவங்க லாபம் சம்பாதிக்கிறது தான் இவங்களோட தாட். அப்புறம் அங்கேயே வந்து இடங்கள் வாங்கி, லேண்ட் வாங்கி அங்க ப்ராஜெக்ட் பண்ணி, அதுக்கப்புறமா அதுல வர லாபத்தை வந்து இவங்க பல மடங்கா இன்க்ரீஸ் பண்ணி அந்த லேண்ட் வேல்யூ அதிகமா ஏத்தி அதுல வர லாபத்தை இவங்க அடிச்சுட்டு போறது தான் வந்து இவங்களோட முழு பிளானா இருந்துச்சு. இதுல வந்து வழக்கம் போல உங்களுக்கு தெரியும் இல்லையா, மீடியா பத்தி தெரியும், மீடியா என்னென்ன வேலைகள் பண்ணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். இது வரைக்கும் வந்து மீடியா என்னென்ன சிறப்பா பண்ணியிருக்கோ, அதாவது மக்களுக்கு வந்து நம்மளுக்கு ஒரு விஷயத்த, நம்மளுக்கு என்ன வேணுமோ அந்த விஷயத்த மட்டும் நம்மளை காட்டி நம்மளை ஏமாத்துறதும், இந்த மாதிரி கேவலமான அரசியல்வாதிகளும் கேவலமான பிசினஸ் மேன், தப்பு பண்ற பிசினஸ் மேன் இருக்காங்க இல்லைங்களா, இந்த மாதிரி கொள்ளடிக்கிறவங்க மக்கள் பணத்தை, இந்த மாதிரி ஆட்களோட ஒயிட் வாஷிங்கு, அவங்கள பத்தி நல்லதா சொல்ற மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள் தான் கொண்டு வராங்க தவிர, அந்த காலத்துல இருந்த அந்த நல்ல என்ன சொல்றது மீடியாக்கள், நல்ல அந்த மாதிரி விஷயங்கள் இன்னைக்கு இல்லாம போயிடுச்சு. ஸோ மீடியாக்களை நம்பக்கூடாது. அப்படியே பயங்கர கடுப்புல கோவத்துல மீடியா பத்தி அவரு பேசுறாரு. இந்த மீடியாக்கள் வந்து ஒன்றும் மக்களுக்கு நல்லது பண்ணல. இது வரைக்கும் பண்ணது எல்லாமே வந்து அந்த மாதிரி கிரிமினல் பீப்புளுக்கு வந்து ஒயிட் வாஷ் பண்ணி அவங்கள வந்து மாத்துனது தான். அவங்கள நல்லவங்களா நம்ம கிட்ட காமிச்சு என்ன காட்டணுமோ அந்த ஆக்சுவல் விஷயத்த நம்ம கிட்ட காட்டாம மறைச்சிட்டாங்க. ஸோ அதனால வந்து மீடியாக்களை நம்ப கூடாது. நம்ம நம்புறது ஒன்லி ஒரு விஷயம் தான், சோசியல் மீடியாவை நம்புங்க, அதுல வர இன்ஃபர்மேஷன் தான் இப்ப கரெக்டான இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு. ஜெஜி. எஸ் மித்ராஜி. தேங்க்யூ. கேக்குது இல்ல? அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணானா அடுத்த அதே ஸ்லைட்ல என்ன சொல்றாருன்னா, அதுக்கு எக்ஸாம்பிள் மீடியா பத்தி சொல்லிட்டு இருக்கும்போது தான், ஐ மீன் லைக் இதே மீடியா தான் ஒரு காலத்துல ரொம்ப ரொம்ப சிறப்பா வேலை செஞ்சாங்க. நம்ம ஹர்ஷல் மேத்தா ஸ்கேம்லாம் வெளில வந்தது வந்து நம்ம தலால் மாதிரி ஒரு மீடியா, ஒரு ஜேர்னலிஸ்ட் இருந்ததுனால தான். அதே மாதிரி வந்து நம்ம நரேன் ஒரு ஜேர்னலிஸ்ட் இருந்ததுனால தான் நம்ம ஹவாலா ஸ்கேம்லாம் வெளில வந்தது. ஸோ இதே மாதிரி நல்ல நல்ல ஆளுங்க இருந்ததுனால தான் அந்த டைம்ல வந்து இருந்த எல்லா தப்பான விஷயங்கள்லாம் கரெக்டா நெஜத்தை வந்து வெளில நம்ம மக்களுக்கு எடுத்து காமிச்சாங்க. அந்த மீடியா ஒரு பக்கம். இப்ப இருக்க மீடியா என்னன்னு பாத்தீங்கன்னா செலிபிரிட்டி மீடியான்னு சொல்லுவாங்க. அந்த செலிபிரிட்டி நாய்க்கு ஏதாவது வயித்தால போச்சுன்னா கூட வந்து அதை வந்து ஃபர்ஸ்ட் பேஜ் நியூஸா நீங்க பண்ணலாம். உங்ககிட்ட காசு இருந்துச்சுன்னா யூ கேன் பிகம் த சென்சேஷனல் நியூஸ். ஸோ இந்த நெஜம், ட்ரூத், உண்மை அதெல்லாம் எதுவுமே வராது. அந்த மாதிரி மீடியா தான் இப்ப இருக்கு. ஸோ அதை கண்டிப்பா வந்து மீடியாவை நம்பாதீங்க. இருக்கிறது வந்து ஒன்னே ஒன்று தான் வந்து சோசியல் மீடியா.
முன்னாடியே சொன்ன மாதிரி அதை நம்புங்க, அதுல இருக்கிறது எல்லாத்தையும் ட்ரெண்ட் பண்ணுங்க. ஸோ தட் மீடியா ஹவுசஸ் இருக்கிற எல்லா மீடியா ஹவுசஸ்க்கு தெரிஞ்சிடணும் இது மாதிரி அவங்க தப்பான விஷயத்த மக்கள் கிட்ட போய் சேர்த்தா வேலைக்கு ஆகாது. ஏன்னா இப்போ வந்து மக்கள் கிட்ட எக்கச்சக்கமான சோர்சஸ் இருக்கு, மற்றபடி அவங்க அந்த எங்க இந்த நியூஸஸ் எடுக்கிறதுக்கு. ஸோ மீடியால மட்டும்தான் அவங்க ரிலை பண்ண மாட்டாங்க. அந்த விஷயத்த ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, இங்க ஒரு அடுத்த பேரால சுஷாந்த் என்ன எழுதிருக்காருன்னா, நீங்க ஜஸ்ட் ரிலாக்ஸ் பண்ணி ஒரு 2-3 நான் கேள்வி கேட்கறேன், அதை மட்டும் நீங்க பதில் கொடுங்க. எப்படின்னா வந்து நீங்க யார வந்து நீங்க எதிர்த்து நிக்கலாம், அது ஒரு கேள்வி கேட்கிறாரு சுஷாந்த். அப்படின்னு நீங்க ஜஸ்ட் உட்காந்துட்டு யோசிங்க. நீங்க வேணா யாருன்னா பலசாலியை நீங்க போய் எதிர்த்து நிக்கலாம். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற பலசாலியா இருக்கிற ஆள் வந்து நாளைக்கு எப்படி பலசாலியா இருக்குன்னு அவசியமே கிடையாது. நாளைக்கு வந்து அவங்க வந்து வீக்கா கூட ஆயிடலாம். சோ நீங்க எப்பவுமே ஒரு பலசாலியை போய் நீங்க வந்து எதிர்த்து நிக்கலாம். அதே மாதிரி ஒரு பணக்காரனை கூட நீங்க எதிர்த்து நிக்கலாம். ஏன்னா இன்னைக்கு அவன் பணக்காரனா இருக்கான், நாளைக்கு அவன் ஏழையா ஆயிடுவான். எது வேணா நடக்கலாம். ஸோ எனிதிங் கேன் ஹேப்பன் அண்ட் டேபிள்ஸ் கேன் டர்ன் சொல்லுவாங்கல்ல. அது மாதிரி ஒரு பணக்காரனை கூட நீங்க போய் எதிர்த்து நிக்கலாம். ஏன்னா இன்னைக்கு உங்ககிட்ட காசு இருக்கு, நாளைக்கு காசு இல்லாம போயிட போகுது. அதே மாதிரி ஒரு பலசாலி ரிச் அண்ட் ஸ்ட்ராங்கான ஆளை கூட இப்ப நம்ம எதிர்த்து நிக்கலாம். ஏன்னா அடுத்த நாளைக்கு பார்த்தா ஏதாவது நோய் வந்து அவன் வந்து வீக்கா கூட ஆயிடலாம். சோ இதே மாதிரி இந்த 3 ஆளுங்களை நீங்க எதிர்த்து நிக்கலாம். ஆனா ஒரு அறிவாளியும் ஒரு புத்திசாலியும் நம்ம எப்பவுமே எதிர்த்து நிக்க கூடாது. ஏன்னா டைம் ஆக ஒரு அறிவாளி எப்பவுமே முட்டாளா மாற மாட்டாங்க, முக்காவாசி முட்டாளா ஆக மாட்டாங்க. அவங்க இன்னும் அறிவாளி தான் ஆயிட்டே இருப்பாங்க. சோ அதே மாதிரி சொல்றதுல சுஷாந்த் என்ன சொல்ல வர்றேன்னா, எப்பவுமே வந்து நம்ம வந்து யாரும் எதுவும் இந்த 3 பேர் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் சொன்ன அந்த பலசாலி, அப்புறம் அந்த பணக்காரங்க, அப்புறம் அந்த ஸ்ட்ராங்கா இருக்கிறவங்க, இவங்கதான் எல்லாரும் சேர்ந்து நம்மள வந்து ரொம்ப நாளா முட்டாள் ஆக்கிட்டு இருக்காங்க. இவங்களை எதிர்த்து தான் நம்ம வந்து நிக்கணும். இப்ப கூட நம்ம இவங்களை எதிர்த்து நிக்கலன்னா அப்புறம் வந்து டூ லேட். இது வந்து சுஷாந்த் அடிக்கடி சொல்லியிருக்காரு. நம்ம வந்து we are getting very close to, இப்ப கூட நம்ம ஒரு சேர்ந்து நிக்காம ஒரு ஒண்ணு சேராம நம்ம இவங்களுக்கு அகேன்ஸ்டா நம்ம குரல் கொடுக்கலன்னா அதுக்கப்புறமா நம்ம வந்து என்ன சொல்றது ஃபீல் பண்ணி நம்ம ஏன் இவங்களை எதிர்த்து நிக்கல, ஏன் இவங்களை விட்டுட்டோம் அப்படி பண்ணோம்னா அது வந்து ரொம்ப தப்பு. ஸோ திஸ் இஸ் த டைம் when we have to react. இதுதான் டைம், இப்பதான் வந்து நம்ம ஏஞ்சி நின்று குரல் கொடுக்கணும்னு கிளீனா சொல்லியிருக்காரு. அடுத்தது வர்றது வந்து அப்பதான் வந்து ஒரு பெட்டர் சொசைட்டி, நம்ம வரப்போற ஜெனரேஷனுக்கு ஒரு பெட்டர் சொசைட்டி நம்மளால கொடுக்க முடியும். மறுபடியும் இந்த அமராவதி ப்ராஜெக்ட் நீங்க பாத்தீங்கன்னா இதுல வந்து சிங்கப்பூர் பேஸ்ட் கம்பெனி தான் வந்து இன்வால்வ் ஆயிருந்துச்சு. அது ஃபர்ஸ்டே இந்த அமராவதி ப்ராஜெக்ட் பத்தி டிஸ்கிரைப் பண்ணும்போது சொன்னாரு, இது வந்து ஒரு சிங்கப்பூர் பேஸ்ட் கம்பெனி, இதுல வந்து இன்வால்வ்மெண்ட் காட்டுச்சு. இப்ப ஏன் சிங்கப்பூர் பேஸ்ட் கம்பெனி இன்வால்வ்மெண்ட் காட்டுச்சுன்னு, ஏன் ஸ்ரீனிவாசன் இதை வந்து ஒரு மெயின் புரோக்கரா இருந்தாங்கன்னு அதுக்கும் ஒரு காரணம் இருக்கு. ஏன்னா சிங்கப்பூர், மலேசியா நீங்க பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான தமிழ் மக்கள் அங்க இருக்காங்க. ஸோ அவங்க மூலியமா எப்படியோ இந்த ஹவாலா காசு வந்து இங்கேருந்து எடுத்துட்டு போய் அங்க கொடுக்கறது தான் ஸ்ரீனிவாசன் as a புரோக்கரா போட்டாங்க. இது எல்லாத்தையும் தெரிஞ்ச ஒரே ஒரு ஆள் வந்து எப்படி சொல்ல போனோம்னா ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஃபர்ம்ல வேலை செஞ்சுட்டு இருக்க ஒரு ஆள் வந்து தாமரை. இந்த ஆளு தான் வந்து இவரு தான் வந்து ஆக்சுவலா இந்த எல்லா விஷயத்த பத்தி இவருக்கு தெரிஞ்சு இருக்கு. பிளஸ் இவரு தான் வந்து தேடிட்டு இருக்காங்க எல்லாரும். இவர் வந்து தலைமறைமா இருக்காரு. ஏன்னா இவரு கூட வந்து சிஸ்டம் அகேன்ஸ்டா குரல் கொடுத்தாரு. பட் ஆனா அவரால் வந்து அவரை வந்து யாரும் அந்த குரலுக்கு அவர் யாரையும் அவரு மாட்டின்ட்டாரு. ஸோ அதனால அவர் வந்து இப்ப தலைமுறைமா இருக்காரு. இந்த ஆள் தாமரைன்னு ஒருத்தர் தான் வந்து இப்ப நம்ம வந்து பிடிக்கணும் மீன்ஸ் அவரை கான்டாக்ட் பண்ணணும். சுஷாந்தோட அடுத்த கோல் கூட சொல்லலாம். ஏன்னா இது வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ஆள் அப்ஸ்காண்டிங்கா இருக்காரு, சொன்ன மாதிரி அப்ஸ்காண்ட் இருக்காரு. அவரை பிடிச்சோம்னா இந்த நடக்கிற எல்லா டிரான்சாக்ஷனை பத்தி வந்து கிளீனா வந்து அவர்கிட்ட வந்து எல்லா இன்ஃபர்மேஷன் இருக்கு. இது வந்து எல்லாமே அவர்கிட்ட வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காரு அந்த இவர் தாமரை. பிகாஸ் இது வந்து எப்படி சொல்ல போனா இவர் அந்த சார்ட்டர்ட் அக்கௌண்ட் கம்பெனில ஒர்க் பண்ணிருக்காரு. அது மட்டும் இல்லாம எல்லா டிரான்சாக்ஷன் இன்னும் என்ன சொல்ல வருதுன்னா இந்த ப்ராஜெக்ட வந்து எப்படி ஜெகன்மோகன் எப்ப இந்த ப்ராஜெக்ட ஸ்டாப் பண்ண 2 வாரத்திலேயே எல்லா காசு யார் இந்த ப்ராஜெக்ட் இன்வெஸ்ட் பண்ணாங்களோ அவங்க எல்லாருக்கும் வந்து காசு திரும்ப வந்துடுச்சு. ஸோ எக்கச்சக்கமான காசு இன்வெஸ்ட் பண்ணாங்க. பட் இந்த ப்ராஜெக்ட் எவ்வளவு ஒரு ஃபுல் ப்ரூஃபா இவங்க வந்து இதை எக்ஸிக்யூட் பண்ணாங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் ஸ்டாப் பண்ண 2 வாரத்திலேயே வந்து போட்ட எல்லா காசும் வந்து இன்வெஸ்டர்கள் வந்துச்சு. அதுவும் இன்வெஸ்டர்கள் வந்த ரூட் கூட நீங்க பாத்தீங்கன்னா நம்ம சிங்கப்பூர்ல இருந்து மலேசியால இருந்து இந்தியா பேக் வந்திருக்கு. இந்த ரூட்டை ஃபுல்லாவே வந்து நம்ம இந்த சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் கம்பெனில வேலை செஞ்சுட்டு இருக்கிற தாமரை கிட்ட எல்லா இன்ஃபர்மேஷன் இருக்கு.
ஸோ அதனால இவரை வந்து நம்ம பிடிச்சோம்னா நம்மளுக்கு எக்கச்சக்கமான டாக்குமெண்ட்ஸ் கிடைக்கும், ஸ்பெஷலி ரிகார்டிங் திஸ் அமராவதி ப்ராஜெக்ட் அண்ட் ரிகார்டிங் திஸ் ஹவாலா டிரான்சாக்ஷன். அது மட்டும் இல்லாம இன்னும் 2-3 பேர் இருக்காங்க என் கூட வந்து நிக்கிறதுக்கு இந்த 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 ஸ்கேம் அகேன்ஸ்டா குரல் கொடுக்கறதுக்கு. பட் அகைன் அவங்க சொல்ற ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து இதை எப்படி வந்து நம்ம வந்து இந்த பிளானை வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும் யாருக்குமே தெரியாம ஃபர்ஸ்ட் வந்து நம்ம தாமரையை கான்டாக்ட் பண்ணணும். தாமரை கான்டாக்ட் பண்றதுக்கு அவர்கிட்ட ஒரு சோர்ஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் அந்த சோர்ஸை நம்ம வந்து பிடிக்கணும். அந்த சோர்ஸை பிடிச்சிட்டு தாமரை கான்டாக்ட் பண்ணணும். தாமரை கான்டாக்ட் பண்ணி அவர்கிட்ட எல்லா இன்ஃபர்மேஷன் டாக்குமெண்ட்ஸை எடுக்கணும். டாக்குமெண்ட்ஸ் எடுத்ததுக்கு அப்புறம் இன்கேஸ் அவர் அக்ரி பண்ணாருன்னா அவரே வந்து இந்த ப்ராஜெக்ட்க்கு லீடா வைக்கணும். ஸோ தட் அவரே வந்து இதை வந்து ஒரு ஃபைனல் ஸ்டேஜ் வரைக்கும் எடுத்துட்டு போகலாம். இன்கேஸ் அவர் ஒத்துக்கலன்னா நம்மளே வந்து இந்த ப்ராஜெக்ட் எடுத்து இல்ல இந்த ஸ்கேமை வந்து நம்ம எடுத்து நம்ம மக்கள் கிட்ட காமிக்கணும். இது வந்து ஒரு பிளான் ஆஃப் ஆக்ஷன் அவர் வச்சிருக்காரு, கிளீனா வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம இவர் இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்ன வந்திருக்குன்னா, இந்த சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் கம்பெனி ஸ்ரீனிவாசன் ஹையர் பண்ண சார்ட்டர்ட் அக்கௌண்டிங் கம்பெனில தான் தாமரை ஒர்க் பண்ணாரு. இந்த கம்பெனி ஸ்ரீனிவாசன் மட்டும் இல்ல, சசிகலா ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் வந்து கிளையண்டா இருக்காங்க. சசிகலா ஃபேமிலி மெம்பர்ஸும் வந்து இந்த சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் கம்பெனியை வந்து யூஸ் பண்ணிருக்காங்க அவங்க அக்கௌண்டிங் பர்பஸ்க்கு. பிளஸ் அது மட்டும் இல்லாம சசிகலா பேர் கூட வந்து இந்த ஹவாலா டிரான்சாக்ஷன் நான் சொன்ன முன்னாடி டிரான்சாக்ஷன் ஃப்ரம் சிங்கப்பூர் டு மலேசியா அண்ட் மலேசியா டு இந்தியா, இந்த ஹவாலா டிரான்சாக்ஷன் இன்னும் ஃபாஸ்டா நடக்கணும். அதுக்காக சசிகலா ஃபேமிலி ஆர் சசிகலா வந்து இன்வால்வ் ஆயிருக்காங்க. இந்த எல்லா இன்ஃபர்மேஷன் வந்து மறுபடியும் வந்து இந்த சார்ட்டர்ட் அக்கௌண்டிங் கம்பெனி பிளஸ் நம்ம தாமரை கிட்ட எல்லாமே இருக்கு. பட் என்ன சொல்லப்படுதுன்னா இவர் வந்து ரொம்ப ரொம்ப உடஞ்சி போய் சிஸ்டர் மேல ஒரு நம்பிக்கையை இழந்துட்டு இவர் உட்கார்ந்துருக்காரு. இவருக்கு எப்படியாச்சும் நம்ம வந்து நம்பிக்கை வர வைக்கணும். இது மாதிரி நாங்க வந்து இந்த சிஸ்டம் அகேன்ஸ்டா நாங்க ஃபைட் பண்றோம், நாங்க குரல் கொடுக்குறோம். ஸோ ப்ளீஸ் நீங்க வந்து எங்க போராட்டத்தை பார்த்து எங்களை வந்து நீங்க வந்து ஜாயின் பண்ணுங்க, இல்ல எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. நாங்க உங்களை கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்றோம். இன்கேஸ் சுஷாந்த் அண்ட் சுஷாந்த் டீமால அவரை கான்டாக்ட் பண்ண முடியலன்னா அவரே வந்து இந்த நியூஸை பார்த்து அவரே வெளில வந்து சுஷாந்த் டீமை கான்டாக்ட் பண்ணி இருக்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாம் கொடுத்தாருன்னா ரொம்ப 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 நல்லா இருக்கும். அந்த மாதிரி ஒரு பிளான் வச்சிருக்காரு. இன்கேஸ் இது நடக்கலன்னா கூட எனிஹவ் சுஷாந்த் வில் வந்து இந்த போராட்டத்தை சுஷாந்த் எடுத்துட்டு போவாரு. அவர் யாருக்காகவும் வெயிட் பண்ண மாட்டாரு. பிளஸ் கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படிதான் அவர் சொல்றாரு. ஸோ நத்திங் ராங் இன் தட். பட் எப்படியாச்சும் இந்த நம்ம தாமரை உள்ள அந்த பர்சனை எப்படியாச்சும் அவரு, ஏன்னா இவரு மட்டும் இல்ல சொன்ன மாதிரி இன்னும் இந்த மாஃபியாவும் சரி இல்ல அந்த நெக்ஸஸ் அவங்களும் வந்து இந்த பர்சனை தேடிட்டு தான் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு தெரியாம சுஷாந்த் டீம் வந்து இந்த பர்சன் தாமரைன்னு உள்ள பர்சனை கான்டாக்ட் பண்ணி ஆகணும்னு சுஷாந்த் எழுதியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த சாப்டர் இங்கே ஸ்டாப் பண்ணிட்டு அடுத்தது ஒரு மெயின் டாபிக் என்ன சொல்றாரு, அடுத்த சாப்டர் ஸ்டார்ட் பண்றதுக்கு ஒரு மெயின் டாபிக் என்ன சொல்றாருன்னா, இப்ப நடந்த இந்த எல்லா ஸ்கேம் 1982ல நடந்த ஸ்டாக் மார்க்கெட் ஸ்கேமும் சரி இல்ல 92ல வந்த ஸ்டாக் மார்க்கெட் ஸ்கேம் அண்ட் 2002ல நடந்த ஸ்டாக் மார்க்கெட் ஸ்கேம் எல்லாமே வந்து இட்ஸ் கனெக்டட் டு ஹவாலா டிரான்சாக்ஷன் தான். பட் அந்த டைம்ல வந்து எந்த டிரான்சாக்ஷனுக்கும் ப்ரூஃப் இல்லாம இருந்துச்சு நம்ம கிட்ட. எப்படி காசு வெளில போச்சு இல்ல எப்படி காசு ஹவாலா வழியா உள்ள வந்துச்சு அதுக்கு எந்த ப்ரூஃபுமே இல்லாம இருந்துச்சு. பட் இந்த வாட்டி இந்த அமராவதி அமராவதி ஹைடெக் சிட்டி ப்ராஜெக்ட் ஸ்கேம் வாட் எவர் எது சொன்னாலும் இதுக்கு நம்ம கையில இப்ப ப்ரூஃப் இருக்கு. ஸோ கண்டிப்பா வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இந்த சான்ஸை நம்ம விடக்கூடாது. இது கரெக்டா நம்ம உபயோகப்படுத்தினா நம்ம எக்கச்சக்கமான ஆளுங்களை நம்ம வந்து தண்டிக்கலாம். அது மட்டும் இல்லாம ஒரு வாட்டியும் இந்த ஸ்கேம் நடக்கும் போது இந்த பேங்க்ஸ் வந்து எக்கச்சக்கமான ஒரு பெரிய ரோல் பிளே பண்றாங்க இந்த ஸ்கேம்ஸை மூடி மறைக்கிறதுக்கு, இந்த ஹவாலா டிரான்சாக்ஷன்ஸை மூடி மறைக்கிறதுக்கு. அதோட பெரிய பார்ட் வந்து எப்பெல்லாம் வந்து 2 பேங்க்ஸ் மர்ஜ் ஆகுதோ அதெல்லாம் வந்து அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ரீசன் இருக்கு. அது ஒன் ஆஃப் த பிக் ரீசன் வந்து இந்த மாதிரி நடந்த பெரிய ஹவாலா டிரான்சாக்ஷன்ஸும் சரி இல்ல ஸ்கேம்ஸ் எல்லாம் மூடி மறைக்கிறதுக்கே வந்து இந்த பெரிய பெரிய பேங்க்ஸ் எல்லாம் வந்து மர்ஜ் ஆகுறாங்க. பேங்க் மர்ஜிங் எக்கச்சக்கமா காலமா நடந்துட்டு இருக்கு, அது பெரிய விஷயமே கிடையாது. பட் இப்ப எடுக்கிற பேரு
சுஷாந்த் ஒரு 10-15 பேங்க்ஸ் பேர் எடுத்திருக்காரு, மர்ஜ் ஆன பேங்க்ஸ் பேர் எடுத்திருக்காரு. ஒரு பேங்க் மர்ஜ் ஆயிருக்கு. இந்த லிஸ்ட்டை மட்டும் நீங்க வந்து ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா கவனிக்கணும். அந்த லிஸ்ட்டை நான் மறுபடியும் படிக்கிறேன். இந்த பேங்க்ஸ்லாம் மர்ஜ் ஆனதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஸ்டோரி இருக்கு. அது மட்டும் இல்லாம இப்ப மொட்டையா வந்து இப்ப சொன்னா நம்மளுக்கு எதுவும் புரியாது. இதுக்கு எக்கச்சக்கமான இன்னும் வந்து உங்களுக்கு ஃபவுண்டேஷன் மாதிரி ஒரு கதையை சொல்ற மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து யார் எங்க ஆரம்பிச்சா, அது ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இவர் என்ன ஆன, ஸோ ஒரு கதை சொல்ற மாதிரி தான் வந்து ஃபைனலா வந்து இந்த செக்ஷனுக்கு வரணும்னு சொல்லியிருக்காரு. இப்போதைக்கு அவர் இந்த பேஜ்ல கொடுக்கறது வந்து வெறும் பேங்க்ஸ் அண்ட் எந்தெந்த பேங்க்ஸ் மர்ஜ் ஆயிருக்கு அந்த ஒரு 10-15 பேங்க்ஸ் நான் மறுபடியும் படிக்கிறேன். அந்த பேங்க்ஸ் பேர் மட்டும் தான் கொடுத்திருக்காரு. பட் வர அடுத்த ஸ்லைட்ல வந்து அவர் மறுபடியும் சொன்ன மாதிரி ஃப்ரம் த பேசிக், ஃப்ரம் கீழ இருந்து எல்லாம் சொல்லுவாரு. அதுக்கப்புறம் இந்த பேங்க் மர்ஜஸ்க்கு பின்னாடி என்னென்ன காரணம் இருக்கு, என்னென்ன இந்த பேங்க்ஸ் மர்ஜ் பண்ணி அவங்க என்னென்ன தப்பான டிரான்சாக்ஷன்ஸ் இல்ல தப்பான வேலைகளை அவர் செஞ்சிருக்காங்க, அதையும் சுஷாந்த் கிளீனா சொல்லுவாரு. அது மட்டும் இல்லாம ஒரு பெரிய இன்சிடென்ட், ஒரு பெரிய டாபிக் வந்து அதானி. இப்ப எக்கச்சக்கமா நம்ம கேள்விப்படுறோம் அதானி. பட் அதானி அண்ட் முகேஷ் அம்பானியோட பெரிய ரைவலரி அந்த டைம்ல இருந்துச்சு. அதை எப்படியும் மூடி மறைச்சிட்டாங்க. அது பெரிய விஷயம் ஆக்கல. அந்த டாபிக்கை கூட வர ஸ்லைட்ல சுஷாந்த் எடுப்பாருன்னு இப்ப சொல்லியிருக்காரு. ஸோ இதோட வந்து இந்த சாப்டர் க்ளோஸ் பண்றாரு. பட் அகைன் நாங்க அடுத்த சாப்டர் நான் படிக்கல இன்னும். ஸோ ஐ டோன்ட் நோ எப்படி அவர் ஸ்டார்ட் பண்ண போறான்னு. பேங்க்ஸ் ஸ்கேமா இல்ல பேங்க் மர்ஜர் விஷயமா ஸ்டார்ட் பண்ணுவாரா, இல்ல நம்ம முகேஷ் அம்பானி அண்ட் அதானி அந்த விஷயமா ஸ்டார்ட் பண்ணுவாரு எனக்கு இன்னும் தெரியல. பட் ஃபைனலா நான் அந்த பேங்க் மர்ஜர்ஸ் என்னது பேங்க் மர்ஜ் ஆச்சு நான் இன்னொரு வாட்டி படிச்சிடுறேன். அது ஒரு வாட்டி கேளுங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான எல்லா பேங்க்ஸுமே பெரிய பெரிய பேங்க்ஸ், சின்ன பேங்க்ஸே கிடையாது நம்ம ஊர்ல. இப்ப இந்த லிஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த லிஸ்ட் வெரி இம்பார்ட்டன்ட். இது வந்து கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கணும். சோ தட் நெக்ஸ்ட் டைம் ஏதாவது இந்த மர்ஜர் ஏதாவது நடந்ததுன்னா நம்மளுக்கு கொஞ்சம் யோசிக்கணும், ஏன் இந்த பேங்க் 2 பேங்க் மர்ஜ் பண்ணிருக்காங்க, இதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்கலாம். அதுக்காக தான் வந்து இப்போ வந்து சுஷாந்த் நம்மளுக்கு இந்த லிஸ்ட் கொடுத்திருக்காரு. அந்த லிஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து அலகாபாத் பேங்க் மர்ஜ்ட் வித் இந்தியன் பேங்க், ஆந்திரா பேங்க் மர்ஜ்ட் வித் யூனியன் பேங்க், கார்பரேஷன் பேங்க் மர்ஜ்ட் வித் யூனியன் பேங்க், சிண்டிகேட் பேங்க் மர்ஜ்ட் வித் கனரா பேங்க், Oriental Bank of Commerce merged with Punjab National Bank, United Bank of India merged with Punjab National Bank, Vijaya Bank merged with Bank of Baroda, Dena Bank merged with Bank of Baroda, Andhra Bank of Maharashtra merged with Bank of India, ING Vaisya Bank merged with Kotak Mahindra, Bharat Overseas Bank merged with Indian Overseas Bank, Centurion Bank of Punjab, Lord Krishna Bank was first merged with Centurion Bank and then Centurion Bank was merged with HDFC Bank. United Western Bank merged with IDBI Bank. நீங்க பாத்தீங்கன்னா இந்த எவ்வளவு பேங்க் மர்ஜர்ஸ் நடந்திருக்கு, இந்த எல்லாத்துக்கும் பின்னாடி வந்து ஒரு பெரிய ஸ்கேமை மறைக்கிறாங்களோ இல்ல ஒரு பெரிய டிரான்சாக்ஷனை மறைக்கிறாங்களோ இல்ல இதுக்கப்புறமா ஒரு பெரிய ஸ்கேம் பண்ண போறாங்களோ இது தெரியாம நம்ம உட்கார்ந்துருக்கோம். பட் கண்டிப்பா வந்து இதுக்கு பின்னாடி எக்கச்சக்கமா ஏதோ நடந்திருக்கு. அதை வந்து கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு அடுத்த சாப்டர்ல சுஷாந்த் சொல்வாரோ இல்ல அட்லீஸ்ட் 1-2 ஆச்சும் அந்த பேங்க் மர்ஜர்ஸ் பத்தி சுஷாந்த் அடுத்த ஸ்கேம்ஸ் அடுத்த சாப்டர் சொன்னா நல்லா இருக்கும். ஸோ டெஃபினெட்லி இதோட வந்து எஸ் மித்ராஜி இன்னைக்கு டிரான்ஸ்லேஷன் அண்ட் சுஷாந்த் டைரி நம்ம ஃபினிஷ் பண்ணலாம். Thank you so much, Vijayji. You have done a fabulous job. Thank you, Mithraji. Thank you, Mithraji. ரொம்ப நிறைய பேஜஸ் படிச்சீங்க and the translation was also excellent. Thank you so much. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அதுக்கப்புறமா வந்து தீபா உங்களை பத்தி கேட்டிருக்காங்க எப்படி இருக்கீங்கன்னு. அதுக்கப்புறம் மனோமா கேட்கறாங்க. மனோமா வணக்கம். நந்தினி சிஸ் வணக்கம். தேங்க்யூ ஸோ மச். நிர்மலா சிஸ் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங். பாலாஜி ப்ரோ, கௌதம் எல்லாருக்கும் நன்றி. அண்ட் யா கேட்கறது ஒண்ணுதான், நீங்க மற்ற வீடியோஸ் பாக்குறீங்களோ இல்லையோ சுஷாந்தோட டைரிஸை வந்து கீப் ஸ்ப்ரெடிங். அவரோட வேர்ட்ஸ், அவரோட கஷ்டப்பட்டு இது எழுதின சிச்சுவேஷன்ஸ் இது எல்லாமே நினைச்சு பார்த்து do the justification and keep supporting தீப்திஜி. பிகாஸ் தீப்திஜி நினைச்சிருந்தா அவங்களோட சேனல் இருக்கு, இப்ப அவங்களோட சேனல் தான் படிக்கணும்னு டிசைட் பண்ணிருக்காங்க. அதை முன்னவே பண்ணிருக்கலாம். அவங்க வந்து இந்த சேனல் பப்ளிசிட்டியோ இல்ல வந்து மற்ற விஷயத்துக்காகவோ அவங்க பண்ணல. ஏன்னா எல்லாருமே வந்து நான் சொன்ன மாதிரி 2 பாத் இருக்கு. ஒண்ணு ஈஸியான நல்ல ஹாப்பியா நல்ல என்ன சொல்லுவாங்க ஸ்மூத்தான பாத்து இருக்கு. இன்னொன்னு வந்து கல்லு முள்ளு இருக்கிற முரடான பாத்து இருக்கு, வழி இருக்கு. ஆனா அது நம்ம சூஸ் பண்ற நம்ம கிட்டதான் இருக்கு, எது நமக்கு வேணும். நான் சாஃப்டா இந்த மாதிரிதான் போவேன், எனக்கு கஷ்டம்லாம் வேணாம் அப்படின்னு நினைச்சு நம்ம போறவங்களும் இருக்கு. இல்ல இது நான் வந்து இந்த விஷயத்த நான் எடுத்திருக்கேன், அதை நான் சாதிச்சு முடிப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஜான்சிக் ராணியா தான் நான் பாக்குறேன் அவங்கள. அதை எடுத்து அவங்க வந்து எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அவங்களை எவ்வளவு ட்ரோல் பண்ணாலும் நின்று
அவங்க பதில் சொல்லக்கூடிய நிலைமையில அவங்க இருக்காங்க. அதுவும் அவங்க சொல்லிட்டு போறாங்க. அவங்க எஸ்கேப் கூட அந்த மாதிரி விஷயங்கள் வந்து நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னா போறவங்க கிடையாது. அவங்க எந்த பேஜஸ் வந்து அவங்க வெளியிட்டாலும் அதை வந்து ஏதாவது பிரைம் மினிஸ்டருக்கும் ஹெச்எம் அதாவது ஹோம் மினிஸ்டர்ஸ் அண்ட் அவங்களோட சுஷாந்தோட சிஸ்டர்ஸ், அப்புறம் அவங்களோட லாயர்ஸ் அண்ட் சிபிஐ அண்ட் என்ஐஏ இவங்க எல்லாருக்குமே அவங்க வந்து டேக் பண்ணி தான் வந்து அவங்க போடுறாங்க. ஸோ அதுவும் இல்லாமல் அவங்க வந்து சிபிஐக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க, வந்து நீங்கள் வேலிடேட் பண்ணுங்க இந்த டைரியை, என்கிட்ட இருக்கிற டைரியை அப்படின்னு சொல்லி தைரியமாக தான் நிற்கிறாங்க. அந்த ஒரு விஷயமே போதும் அவங்கள நாங்கள் நம்புறதுக்கு. ஸோ எஸ், அவங்களுக்கு இவ்வளோ கஷ்டப்படுறவங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும். அவங்க படுறது வந்து நான் சொன்ன மாதிரி அவங்க வந்து ஷீஸ் த ஃபர்ஸ்ட் வாரியர். நம்மலாம் வந்து அதுக்கப்புறம் தான் வாரியர். ஆனால் அவங்க முன்னமே வந்து ஸ்ரீதேவிக்காக நின்னவங்க, அதுக்கப்புறம் இப்போ சுஷாந்துக்காக நிற்கிறவங்க அண்ட் நம்மளுக்காக மக்களுக்காக நிற்கிறவங்க. ஸோ அடுத்த வர ஜென்ரேஷன் கிளீனாக இருக்கணும் அப்படின்னு நினைச்சு அவங்க இந்த ஃபைட்டை எடுத்திருக்காங்க அவங்க கையில். ஸோ கீப் சப்போர்ட்டிங் தீப்திஜி அண்ட் இந்த டைரிஸை வந்து ஸ்ப்ரெட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். நன்றி, வணக்கம். அது மட்டும் இல்லாமல் வழக்கம் போல் நம்ம எப்போவுமே வந்து சொல்கிற மாதிரி தான், ஜெய் ஹிந்த், ஜெய் பாரத், ஜெய் சுஷாந்த் அண்ட் ஜெய் ஸ்ரீராம். தேங்க்யூ மக்களே அண்ட் தேங்க்யூ மித்ராஜி. நீங்கள் சொன்ன மாதிரி கீப் ஸ்ப்ரெடிங் த டைரி. என்ன ஐ மீன் லைக் எக்கச்சக்கமான மித்ராஜி ரொம்ப கிளீனாக சொல்லிட்டாங்க. நம்ம வி ஹாவ் டு கீப் ஸ்ப்ரெடிங் த டைரி அண்ட் கீப் ஸ்ப்ரெடிங் த அவேர்னஸ், பிகாஸ் திஸ் இஸ் சம்திங் நம்மள இது வந்து பேக் வாங்க முடியாது நம்மளால. இது வந்து வி ஹாவ் டு கீப் டூயிங் இட் அட் எனி காஸ்ட். ஸோ எல்லாரும் வந்தவருக்கும் எல்லாருக்கும் நன்றி அண்ட் இனி பார்க்க போறவங்களுக்கும் நன்றி. தேங்க்ஸ். நான் இன்னும் திருப்பியும் சொல்றேன், தீப்திஜியோட சேனல் பத்தியும் நான் சொல்லிடுறேன். இப்போ அவங்க சேனல்ல தான் அவங்க படிக்கிறாங்க. அவங்க சேனல் பேர் வந்து எலைட் கிரைம்ஸ் இல்லீகலி லீகல் அப்படின்னு சொல்லிட்டு, நான் திருப்பியும் அவங்க அதாவது அவங்களோட என்ன சொல்லுவாங்க, அவங்க படிக்கும்போது அவங்க நம்மளுக்கு வந்து கண்டிப்பா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து இன்டிமேஷன்ஸ் வரும் எப்பெல்லாம் அவங்க படிக்கிறாங்க அப்படின்னு. அது மட்டும் இல்லாம நானும் வந்து நம்மளோட கம்யூனிட்டியில வந்து எப்பெல்லாம் அவங்க சேனல்ல அவங்க படிக்கிறாங்களோ அந்த லிங்கையும் அந்த ஆடும் வந்து நான் வந்து இந்த கம்யூனிட்டியில போட்டுடுறேன். தயவு செஞ்சு நீங்க ஃபாலோ பண்ணுங்க அண்ட் கிவ் யுவர் ஃபுல் சப்போர்ட் டு தீப்திஜி. அதுதான் வேணும், வேற ஒன்றும் இல்லை. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் லாஸ்ட்டாக ஒரே ஒரு கமெண்ட் மட்டும் படிச்சிடுறேன். தீபா சிஸ்து, இவ்வளோ விஷயங்களை எப்படி தான் கலெக்ட் பண்ணாங்கன்னு தெரியல. கிரேட் ஜஸ்டிஸ் ஃபார் SSR அண்ட் அதர்ஸ். தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பாக ஜஸ்டிஸ் வந்து சுஷாந்துக்கு மட்டும் கிடையாது, சுஷாந்தோட டீம் மெம்பர்ஸ், தீஷா, எல்லாருக்குமே தான். ஸோ நம்மளுக்கு தெரியாதவங்க எத்தனையோ பேர் உயிர் விட்டுருக்காங்க. அத்தனை பேருக்கும் ஜஸ்டிஸ் கிடைக்கணும்னா நம்ம வந்து வி ஹாவ் டு கீப் ஸ்ப்ரெட். அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி இது எவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்க இந்த விஷயத்தெல்லாம் வந்து கலெக்ட் பண்ணி ஒரு டைரியா அவங்க கம்பைல் பண்ணியிருக்காங்கன்னா இது வந்து இட்ஸ் நாட் அ ஈஸி டாஸ்க். ஸோ அதுக்கு நம்ம அந்த கஷ்டத்துக்கு நம்ம மரியாதை கொடுத்து இதை நம்ம ஸ்ப்ரெட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஒன்ஸ் அகெயின். ஆல்மோஸ்ட் 2 years, that day coming soon, June 13th and 14th, no justice. அது கண்டிப்பா வந்து மனசுக்கு ரொம்ப கஷ்டமான விஷயம்தான் அது. பட் நம்ம வந்து இந்த ஃபைட்டை விடவே கூடாது. இவங்க வந்து எவ்வளோ ட்ராக் பண்ணாலும் பரவாயில்ல, நம்ம சுஷாந்துக்காக நம்ம நிற்கணும், தீஷாக்காக நிற்கணும், ஜியா கான், ஸ்ரீதேவிஜி, அதுக்கப்புறமா திவ்ய பாரதி, இவங்க எல்லாருக்காகவும் நம்ம நிற்கணும். இதை அப்படியே விட்டுட்டோம்னா அவ்வளோதான். நம்ம 2 வருஷம் ஆனால் நம்ம மறந்துடுவோம் நினைக்கிறாங்க. இது வந்து ஜியா கானுக்கு 8 வருஷம் ஆச்சு பார்த்தீங்களா, அந்த மாதிரிலாம் இல்லாமல் வி கீப் ஃபைட்டிங், லெட்ஸ் பி யுனைடெட். தேங்க்யூ ஸோ மச் தீபா சிஸ் அண்ட் ஒன்ஸ் அகெயின் வணக்கம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். ஜெய் ஹிந்த், ஜெய் பாரத், ஜெய் சுஷாந்த், ஜெய் ஜெகநாத், ஜெய் சாய்ராம். ஜெய் ஜெகநாத், ஜெய் சாய்ராம்.